அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக தான் இங்கே மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிந்த மிக சரியாக தெரிந்த ஒரு விஷயமான அந்த பூஜை ரூமை அமைப்பை பற்றி உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய பூஜை ரூமை பார்ப்போம். இது எங்களுடைய கிச்சன். இப்போ இருக்கிற இடம் நல்ல பெரிய கிச்சன். அந்த கிச்சனுடைய நார்த் வெஸ்ட் கார்னர் வடமேற்கு பகுதியில் இந்த பூஜை ரூம் அமைக்கப்பட்டிருக்கு. இது எப்போதுமே பூஜை ரூம் கதவு இருக்கும். அந்த கதவை நம்ம திறக்கும்போது அதை தட்டாமல் திறக்கக்கூடாது. நம்பர் 1, இந்த பூஜை ரூம்ல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா மகாலிங்க சுவாமி திருப்பதியுடைய படம் தான். பெருநாளமா முனையம்மையும் மகாலிங்க சுவாமியும் மூகாம்பியும் உள்ள ஒரு ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் அது. நம்பர் 2 குருவாயூரப்பன், நம்பர் 3 மகாலட்சுமி, நம்பர் 4 மாயம்மா, நம்பர் 5 வந்து திருச்செந்தூர் முருகன், நம்பர் 6 வந்து ஆண்டாளுடைய கிளி, ஆண்டாள் சாத்திக்கிற கிளி ஆண்டாள் கோயிலுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க, மாதவன் சுவாமிகள் கொடுத்துருந்தாங்க. அண்டு சாலகிராமம், இது எல்லாமே வந்து முக்கியநாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட சாலகிராமங்கள். இது வந்து நிறைய பேருக்கு கேள்வி உண்டு, இது வந்து பூஜை வந்து பெண்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ட்டு. தாராளமாக பெண்கள் பண்ணலாம். என்ன சாலகிராமம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வந்து அசைவம் சாப்பிடாதீங்க. வீட்டில் அந்த முட்டை கூட சமைக்கக்கூடாது. குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. குழந்தைகள் அசைவம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து வாங்கி வீட்டில் எங்கேயாவது சாப்பிடட்டும். பூஜை ரூம் இருக்குது, பூஜை ரூம் சாதகம் இருக்குன்னா அந்த வீட்டில் அசைவமும் குடியும் போதையும் கட்டாயம் இருக்கக்கூடாது, நிச்சயம் இருக்கக்கூடாது. அண்டு பார்த்திங்கன்னா ஒரு மரப்படியில் முழுக்க நெல். அண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி என்றும் தமிழ் மாத பிறப்பு என்றும் பார்த்திங்கன்னா உப்பு வாங்கி வைக்கிறது வந்து எங்கள் ஊர் பழக்கம். அந்த வகையில் உப்பு. இந்த பூஜை ரூம்லேயே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூ தான். இந்த செம்பருத்தி பூ வந்து திருநெல்வேலியுடைய எப்படி தேசிய பறவை, தேசிய பூன்ற மாதிரி திருநெல்வேலிக்கு பூ அப்படின்னா செம்பருத்தி பூ தான். இது ரொம்ப விசேஷமான தன்மை உடையது. ஸோ செம்பருத்தி பூ வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறது எடுத்து சாமிக்கு வைக்கிறது வழக்கம். ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு வாழைப்பழம் கூட வச்சுருவோம். அண்டு